ஒரு பையன் ஒரு பெரிய தோட்டக்காரர்கிட்ட வேலைக்காக கொடுக்குறான். ஒரு நாள் அந்த தோட்டக்காரர் அந்த பையனை கூப்பிடுறாரு. என்ன கேட்குறாருன்னா, உன்னால் என்ன செய்ய முடியும்? இப்போ நான் உன்னை வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன்னா நீ எனக்கு என்ன நன்மை செய்வ அப்படின்னு கேட்குறாரு. என்ன உனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், புயலே அடித்தா கூட நான் நல்லா படுத்து தூங்குவேன் அப்படின்றான். உடனே இவருக்கு சிரிப்பும் வருது, அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஆனாலும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் அவர் அந்த பையனை வேலைக்கு சேர்த்துக்கிறார். ஒரு இரவில் என்ன ஆகுது, செம்ம புயல் அடிக்குது, காற்று மழை ரொம்ப வேகமாக அடிக்குது, ஜன்னல்கள்லாம் ரொம்ப வேகமாக மூடி திறக்குது. உடனே இந்த தோட்டக்காரர் என்ன பண்ணிடுறாரு, எழுந்துடுறாரு. எல்லாம் சரியாக இருக்கான்னு தெரியலையே, திடீர்னு புயல் அடிக்குதே உடனே சொல்லிட்டு ஜன்னல் வழிக்க எட்டி பார்க்குறாரு. வெளியே தோட்டத்துக்கு போகிறார். தோட்டத்தில் கோதுமை கட்டுகள்லாம் அழகாக கட்டி நல்லா கவர் போட்டு மூடி குடோனில் இருக்குது. பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. மிருகங்கள் கிட்ட போய் பார்க்குறாரு. மிருகங்கள்லாம் ஷெட்டில் அடைச்சி பூட்டி அதுங்களுக்கான தீனிகளை போட்டு வச்சுருக்காங்க. எந்த மிருகமுமே பதறி எங்கேயுமே ஓடலை. அவரோட அந்த கருவிகள்லாம் போய் பார்க்குறாரு. கருவிகளும் பத்திரமா பெட்டியில் போட்டு ஒரு ஷெல்ஃபில் வச்சுருக்காங்க. எல்லா இடத்தையும் போய் பார்த்துட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கே, இது எதிர்பாராத புயல் தானே, யார் இதெல்லாம் செஞ்சிருப்பா சொல்லி அந்த பை இருக்க ரூம்குள்ளே போய் பார்க்குறாரு. அப்போ தான் அந்த பையன் அன்றைக்கி சொன்னது என்னன்னு இவருக்கு புரிஞ்சிச்சு. அந்த பையன் அன்றைக்கி புயலே வந்தாலும் நான் நிம்மதியாக தூங்குவேன்னு சொன்னால, அப்படின்னா நிம்மதியாக தூங்குவேன்னா எப்போ நம்மளோட சிச்சுவேஷன் காமாக இருக்கோ அப்போயே அவன் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டான். அப்போ புயல் அடித்தா கூட அவனுக்கு எந்த பதட்டமும் இல்லாமல் நடுராத்திரி எழுந்து போய் எல்லா வேலையும் செய்யணும், அவனுக்கு பிரச்சனை இருக்காது. அப்போ தான் அந்த விவசாயி புரிஞ்சுக்கிட்டாரு, அந்த தோட்டக்காரன் புரிஞ்சுக்கிட்டாரு, இவன் முன்னாடியே எல்லாத்தையும் செஞ்சுட்டு அது ரொம்ப பதட்டமான நேரத்தில் நிம்மதியாக இருப்பான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அதுலேருந்து அவருக்கு அவன் மேலே உள்ள விசுவாசம் பெருகிடுச்சு. இதே மாதிரி நம்மளும் எல்லாத்துலேயும் ப்ரிப்பேர்டாக இருந்தால் நம்மளால் எல்லாமே செய்ய முடியும். பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது, கொலோசியர் 3:23, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. இதே மாதிரி நம்ம ஏசப்பாவை சேவிக்கிறோம். நம்ம அவருக்கு நம்பிக்கை உள்ளவங்களாக இருக்கணும். நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டோன்னு ஏசப்பா நம்மளை விட்டு போகாமல் நம்மளை மன்னிச்சு நம்ம கூடவே இருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் அவங்களுக்கு நம்பிக்கையாக இருந்து வாழ்ந்து காட்டணும். இது கிட்ஸ்க்கான ஷோ. உங்கள் வீட்டில் உள்ள கிட்ஸ் கிட்ட சொல்லி கால் பண்ண சொல்லுங்கள். ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 7667316316. நான் உங்ககிட்ட கேட்ட பைபிள்லேருந்து ஒரு விடுகதைக்கான ஆன்சர் பண ஆசை. இப்போ காலர் கால் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பேசலாம்.